2025ல ஈட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 95 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னடா ஒன்லைன் சொல்லாமே டக்குன்னு வீடியோக்குள்ள போயிட்டாலேன்னு பாக்குறீங்களா? இது ரொம்பவே வித்தியாசமான படம். எனக்கு ஏன் அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்போம், ஒண்ணு சொர்க்கத்துக்கு போவோம் இல்ல நரகத்துக்கு போவோம். ஆனா இந்த படத்துல தரமா ஒரு விஷயத்த செஞ்சு விட்டுருக்காங்க. சொர்க்கமும் கிடையாது நரகமும் கிடையாது. நீ போற இடம் ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா இருந்தா நீ என்ன பண்ணுவ, அந்த இடத்துல போய் உனக்கான ஃபன் என்ன அப்படிங்கறத அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ஃபன்னா மட்டும் போகாம அத ஒரு எமோஷனல் லவ்வையும் ரொம்ப ஆழமா இதுல காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். படத்தோட ஸ்டார்டிங்லயே இங்க 2 கப்புள்ஸா காட்டுறாங்க. இவரோட பேரு லாரி, இவங்க பேரு ஜான். இவங்க பேரை பாக்குறது கொஞ்சம் பையன் பேர் மாதிரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்ப அவங்க பிள்ளைங்களோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம், செல்ல சண்டைன்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கிட்டையும் வந்துட்டு லாரி சொல்றாரு, இன்னைக்கு எப்படியாவது பிள்ளைங்க கிட்ட சொல்லிடு, உனக்கு கேன்சர் இருக்குங்கிறத சொல்லியும், இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட சொல்லி அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, இன்னொரு நாள் நான் சொல்லிக்கிறேன், ஆனா சீக்கிரமாவே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில இருக்க பேண்டேஜையும் இவர் ரொம்ப பாசமா மறைச்சு விடுறாரு, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறம் என்ன குழந்தை பிறக்குங்கிற டிஸ்கஷன் எல்லாம் நடக்குது. பாட்டி போய் சேர்ல உட்கார்ந்தோடனே பேத்தி வந்து அவங்களோட பழைய ஆல்பத்தை எல்லாம் காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு போட்டோ எடுத்து பாக்குறாங்க. இது யாருன்னு கேட்டா, இவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தான் உங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி, எங்க இவர் இப்ப என்ன ஆனாருன்னு கேட்டா, அப்பதான் சொல்றாங்க இவர் ஒரு ஆர்மி ஆபீசர், அங்கேயே இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் உங்க தாத்தாவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த தாத்தாக்கு கொஞ்சம் கோவம் வருது. அவனை விட எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அதோடய வந்து பேசும்போதுல அப்படியே தொண்டையில அப்படியே சிக்கி அந்த இடத்துலயே விழுகிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு யங் மேன் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்கிறதே அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அங்க நிறைய பேரு வினோதமா ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வந்துட்டு இருக்காங்க. இறங்கி அப்படியே ஜங்ஷன்ல வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டா உங்களோட ஏசி வருவாங்க வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஏசி வருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னே சொல்றாங்க. இவருக்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாயிட்டு போகுது. அங்க ரிசப்ஷன் மாதிரி ஒரு இடக்கா, அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட போய் நான் என் ஃபேமிலியை பார்க்கணும், நான் இங்க இருந்து போயே ஆகணும், எப்படி போறதுன்னு சொல்லி கேக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களோட ஏசி வருவாங்க. சார் யாரா அந்த ஏசின்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சி போய் அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டாரு. அந்நேரம் ஆனான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து லாரியை எழுப்புறாங்க. நீங்க தான் லாரியா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வேலைனால, சரி வாங்க உங்களோட ரூமுக்கு போலான்னு கூப்பிடுங்க. நீங்க தான் யாரு, ஏசினா என்னங்கிறத சொல்லுங்கன்னு கேக்குறான். ஆஃப்டர் லைஃப் கோஆர்டினேட்டர் தான் நானு, உங்களுக்கான கைடன்ஸை நான் கண்டிப்பா கொடுப்பேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டு போறான். நீங்க வந்து இப்ப இறந்து போயிட்டீங்க, அதனால உங்களோட ஆஃப்டர் லைஃப் என்னங்கிறத சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 7 நாள் இருக்கு, 7 நாளைக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும், நான் எப்படி இறந்து போயிருப்பேன், கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது, நான் என்னோட பிள்ளைங்க வீட்டுல தான் இருந்தேன்னு சொல்லி இவர் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு வேளை கனவா இருக்குமோன்னு நினைச்சிட்டு அவரே கிள்ளையே ஆனா போய் பலார்னு ஒரு அறை, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ செத்துட்டடா, நீ தூங்கல அப்படின்னு சொல்லி. சரி இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த 5-6 பேம்ப்லெட்டை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு இதுல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லுங்க. சரி ஓகே, நான் செத்து போனதாவே இருக்கட்டும், ஆனா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், உங்களுக்கு மேலதிகாரி காட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட கூட்டு போங்க பேசுறேன்னு சொல்லுங்க. எனக்கு மேல இவங்க இருக்காங்க, இவங்களுக்கு மேல அவங்க இருக்காங்கன்னு அது ஒரு இதா போயிட்டு இருக்கு. ஐயோ இந்த இடத்துல இருந்து என்னடா நம்மளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷன்ல தான் போறாரு. திடீர்னு நிறைய காட்ஸ் எல்லாம் வந்து யாரோ ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. மாடியில இருந்து கீழே பார்த்தா என்னன்னு சொல்லி கேக்குறாரு லாரி. இவங்க ரூம்குள்ள போயிட்டு சொல்றாங்க, ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் ஒரு இடத்த சூஸ் பண்றீங்களா, அந்த இடத்த விட்டு உங்களால வர முடியாது, அந்த இடத்துல ஒரு சிவப்பு டோர் இருக்கும், அதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்கள தான் இந்த மாதிரி பிடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல போட்டுருவாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யணும்னு யோசிக்காத தம்பி அப்படின்னு சொல்லி போறாங்க. ரூம்குள்ள போனோடனே நீங்க ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன், நீ கொஞ்சம் எங்க போலாங்கிறத யோசிச்சு வைன்னு சொல்லி அந்த பேம்ப்ளெட்டை வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இவருக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன், என்ன தாண்டா இங்க நடக்குது அப்படி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா நிறைய சேல்ஸ்மேன் மாதிரி இருந்து எதையோ வித்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம செத்ததுக்கு அப்புறம் இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு சந்தேகம். அங்க ஒரு பார் இருக்கு. அந்த பாருக்குள்ள போனா உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதாவது ஊத்துங்கன்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணு வந்து என் கூட வாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தையே காமிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. இங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவளே அங்க இருந்து விரட்டி விடுறாங்க. அப்புறம் அந்த பார்ல இருக்கவன் பேசுறான், என்ன நீங்க ரொம்பவே சோகமா இருக்கீங்க போல, இன்னைக்குதான் முத நாளா இங்கன்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். என் ஒய்ஃபுக்கு கேன்சர், அவளை விட்டுட்டு இங்க வந்ததே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்புயும். சரி இந்த இடத்துல இருக்கிற ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அவன் சொல்றான். இதுதான் நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃபை சூஸ் பண்றதுக்கான இடம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்ணலாம், பட் ஆனா அந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உங்களால ரிட்டர்ன் ஆக முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி போயிருங்கன்னு சொல்லியும், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்டு வந்து ரூம்ல படுத்துறான். அப்புறம் மறுநாள் காலையில ஆகுது, ஆனா வந்து எழுப்புறாங்க.
வந்து எழுப்பையும் உங்களோடத சூஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா, இல்ல நானும் சூஸ் பண்ணல. உங்களோட கதை என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டா, அதெல்லாம் பத்தி இன்னொரு நாள் பேசலாம். உன்னோட கதைய முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. என் ஒய்ஃப் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சேர்ந்து கூட போலாம்ல. என்னால அவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி லாரி சொல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி நீ ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உனக்கு அழகான ரூம்லாம் கிடைக்காது. கீழே பேஸ்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். அதை வச்சு நீ ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆனா அங்க இருந்து மறுபடியும் போயிடுறாங்க. அவனோட கதையை பத்திலாம் ஆனா கிட்ட எப்படி லவ் பண்ணோங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை நினைச்சு ஆனா கூட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நைட்டு உட்காந்து ஒரு லெட்டர் ஜோனுக்காக எழுதிக்கிட்டு இருக்காரு. என்ன எழுதினாருங்கிறது தெரியல. மறுநாள் தான் இவரோட கடைசி நாளாம். இங்க இருந்து கிளம்பணுங்கிற டைம் வந்துருச்சு. இந்த லெட்டரை மட்டும் நீங்க ஜோனா வந்தா கொடுத்துறீங்களான்னு கேட்டா, என்னாலலாம் அது பண்ண முடியாது. நீ எனக்கு லெட்டர் எழுதுனா அதை வேணா நான் வச்சுக்குவேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த பீச் மாதிரி இருக்க ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். ஒருவேளை அந்த மாதிரி இருக்க இடத்த தான் சூஸ் பண்ணிருப்பாரு போல. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எதுக்கு அவர் இந்த ஏஜ்ல இங்க வந்திருக்காரு அப்படின்னா, எந்த வயசுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோமோ அந்த ஏஜ்ல தான் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வருவோங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட். ஒய்ஃபை கல்யாணம் பண்ணும்போது தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காராம். அதனாலதான் இந்த ஏஜ்ல இங்க வந்திருக்காரு. சரி ஓகே இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதுல எதிர்த்து பார்த்தா நம்ம ஜோனா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பதான் தெரியுது அவங்க உடம்பு முடியாம வீட்டுல படுத்திருந்திருக்காங்க. அப்படியே கண்ணை மூடி இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியாம ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி உள்ள வராங்க. இத யதார்த்தமா பாக்குறான். டக்குன்னு ஒய்ஃபோட ஃபேஸ் ஞாபகம் வரல. அவளும் இதே ஏஜ்ல தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா போல. இவனும் கூப்பிடுறான் ஜோனா ஜோனான்னு கூப்பிட்டா அவளுக்கு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம ஏன்டா போனோம், அதான் இவ வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகுறான். இவளும் எல்லாத்துக்கிட்ட பேச வந்தா அவங்க ஏசி வருவாங்கன்னு தான் சொல்றாங்க. சரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்க இருந்து லாரி ஓடி வந்து, எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த, நான் உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமான்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்னு. உனக்கு எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நம்மளோட செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு சூஸ் பண்ணலாம். உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அங்கேயே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இனிமே வாழலாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அங்க ஒருத்தர் வராரு. இவர் பேரு ரயான். உங்களோட கோஆர்டினேட்டர் நான் தான் சொல்லுவேன். சரி ஓகே, உங்களுக்காக ரொம்ப வருஷமா இந்த இடத்துல ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை உங்களுக்கு நான் இப்ப காமிக்க போறேன். கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி, என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு அவ கண்ணை திறந்து பார்த்தா அங்க ஒருத்தர் நடந்து வராரு. இவர் யாருன்னு தெரியுதா? அந்த பார்ல வேலை செஞ்சவர் தான். இவர் தான் ஜோனாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆமா. அவளோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட பார்த்தோன்னா அப்படியே ஷாக்ல நின்று அவனை போய் தொட்டு பாக்குறான். நான் காண்றதெல்லாம் நிஜதானா நிஜதானா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக தான் இந்த இடத்துல பல வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவனும் பேசுறான். இதை பார்த்துட்டு ஒருவேளை நம்ம இவனுக்கு காசு கொடுக்காம வந்திருப்போம்னு சொல்லிட்டு ஆனாட்ட காசுன்னு கேக்குறான். அதுக்கப்புறம் தான் ஆனா சொல்றாங்க, அவன் காசு கேட்டு வரலடா, அவன் தாண்டா உன் பொண்டாட்டியோட புருஷன் அப்படின்னு சொல்லி லாரிக்கு புரிய வருது. ஓ இவன் தானா அந்த ஆர்மி ஆபீசரு. டக்குன்னு ஃபேஸ் எனக்கு தெரியல. சரி ஓகே விலகுங்க, நீ ஏன் கூட வான்னு சொல்லி கூப்பிடுயும். அந்த ஏசி தான் சொல்றாங்க, நீங்க 2 பேருமே அவங்கள விடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு டைம் தேவைப்படுதுன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஒன்னும் இதை பத்தி யோசிக்காதீங்க, உங்களுக்காக அவர் 67 வருஷமா அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் லாரி அப்படின்னு சொல்லி, லாரி என்னோட ஹஸ்பண்ட், அவர் 2வது புருஷன், இவர் புருஷங்கிற மாதிரி இந்த ரியானு சொல்றான். இதை நினைச்சு அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறா. சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இந்த அழகான ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வாங்க, உங்களை பாக்குறதுக்கு அவர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசியும் அங்க இருந்து போயிடுறான். அப்பதான் டோர் தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஆர்மி ஆபீசர் தான் வராரு. இந்த பக்கம் லாரிய பார்த்தா ரூம்ல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான் ஆனா கிட்ட. அவன் வேணா புருஷனா இருந்திருக்கலாம், பட் ஆனா அவன் என் கூட வாழ்ந்திருக்கா ரொம்ப வருஷமா. அவ என்னதான் ஆனாலும் என்னத்தான் அவ சூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவ புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்குடா இப்படி புலம்புறேங்கிற மாதிரிதான் ஆனா பாக்குறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உன்னை விட்டுட்டு போருக்கு போயிட்டேன், ஆனா இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நீ எப்படா வருவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட லைஃப் இதுக்கு மேல லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். நேரம் மறுபடியும் அந்த ரெட் டோர்ல இருந்து தப்பிச்ச ஒருத்தன் இங்க ஓடி வரான். போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அவன் அங்க இருக்கு ரொம்பவே போர் அடிக்குது, என்னை விடுங்கறான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா சொல்றான், ஒரு வாட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டா நம்மளால அங்க இருந்து திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லி, இதுக்கு மேல எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்க போகுது, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, அவளுக்கு ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையவே டைம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. மறுபடியும் அந்த ஆர்மி ஆபீசர் தான் நினைச்சிட்டு இவ கதவை திறக்கிறா. பார்த்தா நம்ம லாரி தான். உள்ள வந்தோடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் கேட்கல. அவன் அந்த ஆஃப்டர் லைஃப்கான அந்த 4 பேம்ப்ளெட்டை வச்சுட்டு,
நீ இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு ஹனி. இப்போ நீ நிறைய ஹேர் வச்சிருந்தா இது சின்னதா கட் பண்ணிட்ட, இது கூட உனக்கு அழகா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேஷுவலா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவ இவன் கிட்ட தான் புலம்பவே ஆரம்பிக்கிறா. நீ சாப்பிடும் போது ஒழுங்கா சாப்பிட்டிருந்தா எல்லாரும் உயிரோட இருந்திருப்பேன்டா, எனக்கே சாப்பிட்டு செத்து வேற தொலைஞ்சிட்டேன். செத்ததுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருப்போம்னு பார்த்தா என் புருஷனே இங்கதான் இருக்கான், ரெண்டாவது புருஷனே இங்கதான் இருக்கான். நான் என்னடா பண்ணேன், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்டதான் இவ புலம்பிட்டு இருக்கா. நீ ரொம்பவே டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு, கொஞ்சம் உட்காந்து எந்திரின்னு சொல்லி அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லா. நான் சொல்றதை செய்யின்னு சொல்லையா அவளும் உட்காந்து எந்திரிக்கிறா. அப்புறம் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிடுறா. சரி ஓகே, எதா இருந்தாலும் நாளைக்கு முடிவு பண்றேன், நீ கிளம்பு, இப்ப தூங்க போறேன்னு சொல்லையா. அவன் வந்து கட்டில்ல படுக்கிறான். நான் உன்னை வெளியே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவளை வெளியே வேற பத்தி விட்டுறா. இந்த பக்கம் லாரி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா இவருக்கு அந்த 7 நாள் முடிஞ்சு போச்சுல, இதுக்கு மேல அந்த ரூம்ல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு ஆனா கூட்டு வந்து காமிக்கிறாங்க. அது பாக்குறதுக்கே ரொம்ப குட்டியா இருக்கு. அப்புறம் மறுநாள் காலையில ஆகுது, லாரி தான் வந்து ஃபர்ஸ்ட் எழுப்புறான். உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச பாடகர் யாரோ இறந்து போயிருப்பான் போல, அவன் இங்க இருக்கான்னு சொல்லி பாட்டு பாடி கூட்டிட்டு வந்தா அவன் இவகிட்டயே ஏதோ தப்பா நடந்துக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே அந்த ஆர்மிக்காரர் வந்து தடுக்கிறாரு. அங்க இருந்து போயிடுறா. ஆனாவையும் ரயானையும் உட்கார வச்சு ஜோவன் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கு வேற வழியே கிடையாதா, இதை விட்டு நான் தாண்டி போக முடியுமா. பக்கம் இவங்க 2 பேரும் என்னதான் பேசிட்டு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனாவும் ரியானும் யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட. எனக்கு இங்க ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ரூல்ஸை பத்தி கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி யாருக்கிட்டயோ போன்ல பேசி ஒரு முடிவெடுத்து 2 பேரையும் இப்ப உள்ள கூப்பிடுறாங்க. ரயானும் ஆனாவும் பேசுறாங்க. நாங்க வந்து எங்களுக்கு மேல இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசிட்டோம், ஜோனாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு வீசா கிடைச்சிருக்கு, அவங்களால உங்க 2 பேர்த்து கூடயும் எங்க இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு தான் இது. அதுல யாரு கூட ஜோனாக்கு இருக்க பிடிக்குதோ அவங்களே கூட இருக்கலாம். ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வராங்க. இந்த விஷயம் வந்து அவளுக்கு கூட தான் படுது, இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றான். பட் ஆனா இவங்க 2 பேரும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் தான் முத போவேன்னு வேற சண்டை வேற போடுறாங்க. சரி இதுக்கு வேற வழி இல்ல, ஹெட்டா டெயில்ஸான்னு போட்டு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஆர்மி ஆபீசர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜோனா அவர் கூட தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈட்டர்னிட்டிக்கு இங்க இருந்து ட்ரெயின்ல போக ஆரம்பிக்கிறா. ட்ரெயின்ல இருந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பச்சை பசுமையா ரொம்பவே அழகா இருக்கு. அவளுக்கு ரொம்பவே மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு போல. அவன் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லாரிக்கு தான் என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் வந்து வாரில இறந்து போயிட்டான் தான், அது ஒன்றும் கெட்ட விஷயம்னு நான் சொல்ல வரல. பட் ஆனா அவன் லைஃப் வந்து பாதியிலே முடிஞ்சு போச்சுல, நேரம் அவன் போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து இவளுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி ஏன் உயிரை வேற வாங்குறான் அப்படி சொல்லி ஆனா கிட்ட வேற புலம்பிட்டு இருக்காரு லாரி. இந்த பக்கம் பார்த்தா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு, அங்க வந்து 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன பண்றானா, அவளோட பேரன் பேத்தி என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கிறதே பேசிக்கிட்டு இருக்கா. அவன் அதனால அப்செட் ஆகி அப்படியே அவளை பாக்குறான். சாரி, நான் வந்து ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், சரி நீங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்கும் போதுல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, அவங்க உண்மையிலே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்பவே காண்டா பேசுறான். நீங்க எப்படி 67 வருஷமா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க இறந்து போன 2 வருஷத்துல நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாமே ஓகே தான், நான் விட்டு போன வாழ்க்கைய தொடர்ந்து வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்ப கூட உன்னோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க, இனிமே அதை பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. டிக்கெட்டை வாங்கிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. இது என்ன இடங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல எப்படி இவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க, எப்படி இவங்க லைஃப் போச்சு, இவர் எப்படி அங்க இருந்து கிளம்பி போனாரு அப்படிங்கிற அவங்களோட பழைய வாழ்க்கையெல்லாம் இதுல அந்த ஒரு நாடகம் மாதிரி அங்க போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்ப வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்கும் போதுல இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்க நிக்கும் போது நம்ம லாரி வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் அதுல இருக்கு. நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லி அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு வந்து இந்த லூக்கா இவர் பேரு ரொம்பவே சண்டை போடுறாரு ஜோனா கிட்ட. அவன் ஒரு ஏமாத்துக்காரன், நீ சோகத்துல இருக்கும் போல அவன் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி தப்பு தப்பா பேசையும் நம்ம ஜோனாக்கோ வந்து அவன் ஒன்னும் என்னை ஏமாத்தல, நீங்க போயிட்டீங்க, அதுக்கப்புறம் அவர் என் வாழ்க்கையில வந்தாரு அப்படி சொல்லி நான் ஒன்னும் உன்னை விட்டுட்டு போல, நான் செத்து போயிட்டேன், இதுல ஒண்ணு ஏன் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம லாரி என்ன பண்றான்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும் அவனை பத்தி சொல்றதுக்காக அவன் ரூமை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனாவை கூட்டிட்டு ரூமுக்கு வந்தான். அங்க பல விஷயங்கள் இருக்கு. அவன் இந்த ஒரு 65 வருஷமா அந்த இடத்துல இருந்திருக்கான், பல பொண்களோட தொடர்புல இருந்திருக்காங்கிற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கான். அந்நேரம் கரெக்டா லூக் ரூமுக்கு வந்துடுறாரு. நீங்க நான் செத்து போனதான் உனக்கு சாதகமாக்கி என் பொண்டாடிக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத ஏதோ சினிமா பாக்குற மாதிரி உட்காந்து ஆனா பாத்துட்டு இருக்காங்க. அவ அந்த இடத்துல இருந்து வந்தனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ஏசி கூட்டிட்டு போய் தனியா பேசுறாரு.
உன்னோட ஈட்டர்னிட்டிங்கிறது நீ உன்னால திரும்பியே வர முடியாத ஒரு விஷயம். அதனால நீ அந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். யோசிச்சு நல்ல முடிவா எடு அப்படின்னு சொல்லிட்டு போயே மறுநாள் ஆகுது. அவன் எவ்வளவு பசுமையா அழகா இருக்க இடத்துக்கு கூட்டு போனான். நம்ம லாரி எந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காருன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு பீச். அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு பிடிக்குதுங்கிற மாதிரி தான் ஜோனா பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே கிஸ் பண்ண வரும்போது அங்க இருந்து ஒரு பையன் பால் எடுத்து அடிச்சிடறான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கையும், ஐயோ லாரி ஏன் கோவப்படுறீங்க? அது ஒரு சின்ன பையன் சொல்லையும், சரி சரி எதையும் திட்டல அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். சரி வெளியே உட்காந்துருந்தா தான் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போட் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து அந்த கடலுக்குள்ள படுத்துட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட ஃபியூனரல் எல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவ கேக்குறா, எனக்காக எப்படி நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நான் வருவேன்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தா. உன்னால என்னைய புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் லாரி. இப்ப நான் ஒரு முடிவே எடுக்க முடியாத சூழ்நிலையில நிக்கிறேன். நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பி போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னா, லூக்கோட இருக்கும் போதுல கூட அவ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறா. ஆனா லாரியோட இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த இடத்துல எவ்வளவு நேரம் தான் படுத்துட்டு இருக்கிறது, எனக்கு தலைவலிக்குது, இந்த இடத்த விட்டு வெளியே போலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே வராங்க. அவங்க அந்த இடத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போனாங்கல்ல, அதே மாதிரிதான் இங்க ஒரு இடம் இருக்கு, அதுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனா இவன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய லைன் நிக்குது, நீ ஏன் கஷ்டப்படணும்னு கேட்டா, எப்பயுமே இப்படித்தான், நான் ஏதாவது ஒண்ணு செய்ய வந்தா நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. சரி உனக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற கல்லுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் லூக்கோட ரூமுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அவளுக்காக நான் எழுதின லெட்டர் வந்து அங்க விழுந்திருக்கும் போல, அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் மறுநாள் ஆகுது, 2 பேர் வர்றாங்க. 2 பேரோட ஏசுமே சொல்றாங்க, வேமா சொல்லு யாரை கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறானுங்க. நான் தான் போவேன் நான் தான் போவேன்னு சொல்லி. அந்நேரம் லூக் வந்து என் கையில ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு, இதை வாசின்னு சொல்லி அவ கையில கொடுக்குறான். அதையா வாங்கிட்டு போய் வாசிக்கிறா. உடனே லாரி சொல்றாரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நான் சும்மா எழுதுனேங்கிற மாதிரி சொல்லையும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதை வாசி பார்த்துட்டு முடிவு பண்றேன்னு சொல்லிட்டு அதை வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவன் இந்த மாதிரி நான் அந்த ஈட்டர்னிட்டிக்கு போறேன், நீயே அதே ஈட்டர்னிட்டிக்கு வான்னு சொல்லிதான் லெட்டர் எழுதிருப்பான் போல. அப்ப நீங்க எனக்காக வெயிட் பண்ணல, போன வாரமே இங்க இருந்து கிளம்புறதா முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஈட்டர்னிட்டிக்கு தான் நான் வருவேன்னு சொல்லி நீங்க எப்படி முடிவு பண்ணலான்னு கேட்டா, நான் முடிவு பண்ணாம வேற யார் முடிவு பண்ணுவா, நீ என் ஒய்ஃப் தானே, அப்ப நான் சொல்றது தானே நீ கேப்ப அப்படின்னு சொல்லி இவரே வந்து முடிவு எடுக்கிறது அவளுக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. நீங்க இப்ப மட்டும் கிடையாது, எப்பயுமே நீங்க செல்ஃபிஷ் தான். ஏன்னா நீங்க உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு சொல்லி அவன் கூட சண்டை போடுறா. இந்த மாதிரி ஒரு சண்டை போடுறதுனால ரொம்பவே கோவப்பட்டு லாரி சொல்றாரு, நீ வந்து என்னை கழட்டி விடுறதுக்காக ட்ரை பண்ற, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, என் கூட வாழ்ந்து உனக்கு போர் அடிச்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லையும், அப்படி ஒண்ணும் நினைக்கலன்னு சொல்றா. லாரி என்ன சொல்றானா, இவன் ஒன்னும் உனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, ரொம்ப சுத்தமாவா இருந்தா இவன் இங்க பல பொண்ணுங்களோட டெய்லி நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருக்கான், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தப்பா தெரியாது. நான் உனக்காக யோசிச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா மட்டும் அது உனக்கு தப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போடுறாரு. உனக்கு இந்த பெர்ஃபெக்டான மனுஷன் கூட வாழணும்னு ஆசை, சரி போ வாழ்ந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லையும் ரொம்பவே கோவமாயி லூக் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நான் ஒன்னும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நான் எப்ப சொன்னேன் பெர்ஃபெக்ட்னு? எதுக்கு எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணு நீ அவன் கூட போறியா இல்ல என் கூட போறியா, அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கையா அவ அப்படியே நிக்கிறா. உடனே அங்க இருக்கிற அந்த ஏசி 2 பேரும், நீங்க வெளியே வாங்க கொஞ்சம் அவங்க யோசிக்கிறத பத்தின்னு சொல்லையும் சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த இடத்துல அப்படியே படுத்திருக்கா. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த கிரண் அந்த இடத்துக்கு வந்து பேசுறாங்க. அவ கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. நான் என்னதான் பண்றது, இவங்க 2 பேர்ல யாரை நான் சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க என்டர்டெயின் பண்ற மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து 2 பேரும் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, சரி ஓகே நீ லாரி கூட சந்தோஷமா தானே இருக்க, லாரியை சூஸ் பண்ணி கேட்டா, நோ 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 அவன் ரொம்ப செல்ஃபிஷ். சரி லூக் கூட வந்து இது பண்ணு, அவரை பத்தி எனக்கு ரொம்பவும் தெரியாதே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தண்ணியை போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனுங்க 2 பேரும் என்ன பண்றானுங்கன்னு பார்த்தா அவனுங்களும் இதே மாதிரிதான் தண்ணியை போட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் காலையில ஆகுது, அந்த ஏசி வந்து ஜோனா ரூமுக்கு வராரு. பார்த்தா அவ தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடக்கா. அவ சொல்றா, நான் என்னோட டிசிஷனை சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லியும் அப்புறம் 2 பேரையும் கூட்டிட்டு வராங்க. லாரி கிட்ட சொல்றா, நீ இறந்து போன அன்னைக்கு காலையில நான் முழிக்கும் போதுல இதெல்லாம் கனவா இருக்குமான்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டேன், நீ இல்லாம என்னால வந்து வாழவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்பதான் எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போச்சு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்றா. அப்புறம் லூக் கிட்ட சொல்றா, நீங்க என்னை சீக்கிரமாவே விட்டுட்டு போயிட்டீங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்றதுக்கான ரொம்ப நேரம் நமக்கு கிடைக்க கூட இல்ல அப்படி சொல்லி 2 பேர்த்துக்கிட்டே அவங்க வாழ்க்கையில நடந்துச்சுங்கிற மாதிரி பேசிட்டு, அதனால நான் அவங்க 2 பேர் கூடயுமே எங்கேயும் வரப்போறது இல்ல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அழுதுகிட்டே போயிடுறா. அப்ப ஜோனா என்ன பண்றானா, 2 பேர்த்து கூடயுமே போகாம கரண் எங்க போறாங்களோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போயிடலாம் ட்ரெயின்ல வந்து உட்காந்துருக்கா. அந்நேரம் லாரி வேமா ஓடி வந்து வெளியே வாங்குற மாதிரி சைகை காமிச்சு கூப்பிடுறாரு. நீ ஹேரை கட் பண்ணிருக்கேல ஜோனான்னு கேட்டா ஆமான்னு சொல்றா. இது உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு, நீ என் கூட இருந்தப்ப நீ என்ன நினைக்கியோ அதை செய்ய விடாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நீ கண்டிப்பா லூக் கூட போய் இருக்கிறதா நல்லா இருக்கும், இனிமே இருக்கிற உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லி, நான் உன் கூட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றா.
எனக்கு எல்லாமே தெரியும். சரி அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு கேட்டா, நான் என்ன பார்த்துக்குவேன். எனக்கு வந்து சும்மா இருக்க தெரியும். நீ கிளம்பு. இத போய் ஃபர்ஸ்ட் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறான் லாரி. அப்புறம் லூக்கும், ஜோனாவும் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெயின்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் ஆகுது. இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு நீங்க ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அந்த ஏசி 2 பேரும் இவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனாவும், லாரியும் பேசுறாங்க. "நீ இந்த முடிவு எடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்" அப்படின்னு கேட்கவும், "சரி ஓகே. நீங்க எதுக்கு இந்த இடத்துலயே இருக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு" சொல்லி கேட்குறான். சொல்றேன். நான் இந்த இடத்துக்கு வந்தப்ப எனக்கு தெரியல என்ன செய்யணும்னு. அதனால இங்க இருந்து அவங்களோட ஹாப்பினஸையே கண்டுபிடிக்காத சோல்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சு தான் இதே இடத்துல இருந்தேன். இவ்வளோ நாள் இந்த வேலைய செய்ய போய் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா இப்பதான் எனக்கு இந்த வேலைய செஞ்ச திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. உன்ன மாரி ஒரு ஆளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணது தான் நான் செஞ்சதுலயே பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லூக்கும், ஜோனாவும் வந்தாங்கல்ல. அவங்க 2 பேரும் வந்து ஒரு வீட்லயே அப்படியே ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கொஞ்ச நாள் நல்லா தான் போகுது. அவளும் சந்தோஷமா அங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறா. அவங்க 2 பேரும் அவங்க டைம நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அவளுக்கு ஒரு நாளைக்கு மேல சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நடந்துச்சுன்னு பார்க்கிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு இடத்துக்குள்ள போவாங்கல்ல. அந்த இடத்துக்குள்ள இப்ப ஜோனா மட்டும் தனியா வந்து லாரி கூட எப்படி வாழ்ந்தாங்கிறத பாக்குறா. எதுக்கு இவ இப்படி பண்றானே தெரியல. ஏன்னா இவ ரொம்பவே லாரிய மிஸ் பண்றா போல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் ஒரு லைப்ரரியில பார்த்து தான் பேசிக்குவாங்க. அதை பார்த்து அவ ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் மலை ஏற போறாங்க. நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லி அவனை தனியா அனுப்பி விடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. முதல்ல அவன் கூட பாதி தூரம் போய் வரலன்னு சொன்னவ இப்ப போறதுக்கு முன்னாடியே அவன் கூட வரலங்கிற மாதிரி சொல்லிடுறா. இந்த மாதிரி லூக்குக்கு தெரியாம பார்த்து கடைசி லாரியும் ஜோனாவும் டிராவல் பண்ண வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து அவ பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி டிக்கெட் குடுக்க ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இவகிட்ட சொல்றாரு, "இந்த இடத்துக்கு நீ டெய்லியும் வர்றது நல்லது கிடையாது. ஆனா இங்க வந்து கூட நீ உன்னோட பழைய வாழ்க்கைய தான் யோசிச்சுட்டு இருக்க. அது ரொம்பவே தப்பு. உன் உடம்புக்கு இது நல்லது கிடையாதுன்னு" சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் மறுநாளும் ஆகுது. அவன் வந்து கூப்பிடுறான். "இன்னைக்கு ஒரு புது கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. நல்லா இருக்க போது. வா போலான்னு" சொல்லி கூப்பிட்டா. அவ வரலன்னு சொல்றா. "உடம்பு எதுவும் சரியில்லையான்னு" கேட்டா, "அதெல்லாம் இல்ல. உங்க கூட இங்க வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்." நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டா, "இல்ல இல்ல. நீங்கலாம் எதுவும் தப்பு பண்ணல. இத்தன வருஷம் இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வர்றதுக்காக. அதனால தான் நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா உனக்கு இந்த இடத்த பார்த்தா சந்தோஷமாவும் இல்ல, எதுவுமே இல்ல. நீ ஏதோ ஒரு மண்ணு மாதிரி ஆயிட்டு இருக்க வர வர. உங்களுக்கு வேணா இது சொர்க்கமா தெரியலாம். பட் ஆனா எனக்கு இது அப்படி தெரியவே இல்ல. அப்ப நீ வந்து லாரிய பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கேன்னு" கேட்டா, "ஆமா. லவ்வுங்கிறது வந்து எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. அதுக்குள்ள எங்களுக்குள்ள நெறைய நடந்திருக்கு. அவர் கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன பத்தி பேச ஆரம்பிக்கும்போது படபடன்னு நெறைய பேசுறா. அத பார்த்தே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து லாரிய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நம்ம கூட இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப வந்து லூக் புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கருந்து போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? அந்த சிவப்பு டோர் வழியா நீ வெளிய போன அப்படின்னா, கண்டிப்பா உன்ன பிடிச்சு இருட்டுல தூக்கி போட்டுருவாங்க. அதனால லாரி கூடயும் இருக்க முடியாது, எங்கேயுமே இருக்க முடியாது. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு" சொல்லி இவன் சொல்றான். "வேற வழி கிடையாது ஜோனா. உனக்கு இந்த இடத்துல தான் நீ இருந்தாகணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே" அப்படின்னு சொல்லி சொல்றா. "இல்ல வேண்டாம். நீ இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பா சொல்லிட்டான். அவ அந்த இடத்துலயே அழுதுட்டே நிக்கிறா. இவன் அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் இப்படியே போகுது. அவ ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஒரு மரத்துக்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. அவனும் யோசிச்சு பார்க்கறான். சரி அவள எதுக்கு கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து பேசுறான். "உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு தியேட்டர்ல போய் நம்ம வாழ்க்கை நடந்ததெல்லாம் பார்ப்போம்ல. அங்கதான் அந்த ரெட் டோர் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அவளுக்கு உடனே ரொம்பவே சந்தோஷம். சொல்லையுமே அங்க இருந்து துள்ளி குதிச்சு இங்க வந்து அவ ஒளிஞ்சுக்கிட்டா போல. இவன் தான் ஃபர்ஸ்ட் வரான். லூக் வந்து அந்த டிக்கெட் குடுக்குறவர அப்படியே டைவர்ட் பண்றான். "அவ என்னைய விட்டுட்டு போயிட்டா, அவ என்னைய விட்டுட்டு போயிட்டா. நான் என்ன பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுவே, "நான் இருக்கேன் நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கமா கையை காமிச்சு உள்ள போங்கிற மாதிரி ஜோனாக்கு காமிக்கையும் அவளும் அங்க இருக்க சாவி தொங்குது. அதை எடுத்துட்டு அவளும் உள்ள போயிடுறா அவருக்கு தெரியாம. அதுக்கப்புறம் லூக்கும் வந்து இதுதான் டோர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அந்த டோருக்குள்ள வந்து வர்றா. பார்த்தா நிறைய விதமான மக்கள்கள் அதுல வந்து ஆக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளயே பின்னாடி அவள வந்து போலீஸ் தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கருந்து அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி ஒவ்வொரு விதமா சீக்வென்ஸா அவ பார்த்துட்டே ஓடுறா. அப்புறம் இருட்டா ஒரு மாரி இருக்கு. அதுகிட்ட வந்த உடனே இதுக்கு மேல நம்ம அவர பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்ஷனுக்கே இப்ப வந்துட்டா. ஆனா அந்த போலீஸ் எல்லாருமே ஜோனாவ தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி வந்து யார் மேல இடிக்கிறான்னு பார்த்தா அந்த ரயான் ஆனா மேல தான் இடிக்கிறா. அந்த ஒளிச்சு வச்சுட்டு போலீஸ டைவர்ட் பண்ணி விடுறாங்க. லாரி எங்கன்னு கேட்டா, "ஐயோ! எனக்கு தெரியும் தெரியும். சீக்கிரமாவே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு ஆனா வேற குதிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அவன் பார்ல இருக்கான்னு சொல்லி அனுப்பி இங்க வந்து பார்த்தா, லூக் பார்த்த வேலைய இப்ப வந்து லாரி பார்க்காரு இந்த இடத்துல. அவ வந்து அந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. "நீ இல்லாம என்னால வாழ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு. லாரியும் வந்து அத ஒத்துக்கிட்டாரு. சரி இப்ப நம்ம எங்க போறோம்னு கேட்டா, அவங்க 2 பேரும் ஒரு டனல் வழியா வேற ஒரு இடத்துக்கு வந்து அங்க 2 பேரும் அப்படியே சந்தோஷமா கைகோர்த்து போறதோட அந்த படம் முடியுது. எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, லவ் பண்றவங்கள
பிடிச்சு வச்சா நம்மளோட அருமை தெரியாது. கொஞ்சமாவது அவங்கள விட்டு பார்த்தா தான் வெளிய இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும்னு. அந்த மாரி தான் ஜோனாக்கு வந்து லாரி கூட இருக்கும் போல தெரியல. நமக்கும் லாரிக்கு எந்த விதமான கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது லவ் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. பாய் கைஸ்.